Hi friends, welcome to Darbar Samayal. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறீங்கன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான், பிரெட் அல்வா ரெசிபி தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு பிரெட்டோட ஸ்லைஸ் பண்ணிரலாம். சைட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லனா பிச்சு கூட வச்சுக்கலாம். அதுக்கு அப்புறம் ஒரு pan எடுத்துட்டு நெய் சேர்த்தறலாம். நான் 1 டேபிள்ஸ்பூன் போல நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கேஷ்யூநட்டையும் கிஸ்மிஸையும் வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி தனியா எடுத்து வச்சிரலாம். ஃபர்ஸ்ட் வந்து கேஷ்யூநட்டை ஃப்ரை பண்ணிருங்க. அது லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா வந்து கிஸ்மிஸ் ஆட் பண்ணிடலாம். ரெண்டையுமே வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. அப்புறம் அதே பேனில் வந்துட்டு கொஞ்சம் கூட நெய் சேர்த்துட்டு நம்ம ப்ரெட்டு எல்லாம் வந்து ப்ரெட் பீசஸ் எல்லாத்தையும் வந்துட்டு இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வந்து நெய்யில் வந்து வறுத்து எடுத்துருங்க. லைட்டாக கோல்டன் கலர் ஆகிறது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். எல்லாத்தையுமே இப்போ நல்லா வறுத்தாச்சு. இப்போ வந்து இதில் பால் சேர்த்துருங்க. நான் ஒரு 2 கப் பால் சேர்த்துக்கிறேன். ரெண்டு கப் பால் சேர்த்துட்டு இந்த ப்ரெட்டை வந்துட்டு நல்லா வந்து நம்ம மசிச்சிடலாம். அது கூட நல்லா வந்து வேக வச்சிருங்க. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நல்லா திக்காய் நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்துட்டு தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 3/4 கப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்னஸ் வேணும் அப்படின்னா கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ப்ரெட்டோட டேஸ்ட்டையும் பார்த்துக்கோங்க. நான் ஆட் பண்ணியிருக்கிறது வந்து ஸ்வீட் இல்லாத ப்ரெட்டு, ஸோ அதனால் கொஞ்சம் அதிகமாகவே சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஸ்வீட் ப்ரெட் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தக்கன வந்துட்டு நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா அதுவும் திரும்பி மெல்ட் ஆகி திரும்ப வந்துட்டு கொஞ்சம் லூஸ் ஆகி வரும். லூஸ் ஆகி வந்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு திக்காகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. இப்போ வந்துட்டு ஓரளவுக்கு திக் ஆயிருச்சு. இப்போ ஓரளவுக்கு திக்காகி வந்ததுக்கு அப்புறமா நம்ம நெய் சேர்த்துடலாம். நான் ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ண அப்படியே பேனில் ஒட்டாமல் அப்படியே வந்து சுருண்டு வந்துடும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ நல்லா வந்ததுக்கு அப்புறமா லாஸ்ட்டில் வந்துட்டு கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல கேஷ்யூநட் கிஸ்மிஸ் அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான அல்வா வந்துட்டு ரெடி ஆகிடும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.